பரிதாரத்தை பூசிக்கொள்ள இந்த பாவனுடைய முகத்தை பாருங்கள் அத்தா. உங்களையே மணக்க வேண்டும் என்று மணந்துவிட்டு இனி நாம் வந்த வாழ்க்கை பாடத்தை தொடங்க வேண்டும். பாருங்கள் அண்ணனா சொல்லுண்ணா. ஐயா ஐயா சொல்லுங்க. யார் என்னங்க? என்னுடைய கணவருங்க. ராஜா சாப்பாடு போறது தானே இட்டாந்த சாப்பாடு போடலாம். என்னடா 3/4 மணி நேரம் உட்காந்து கிடக்குற, சாப்பாடு போடாது உட்காந்து 5 கிடக்குறா. என்ன விஷயம்? யாருங்க? ஒரு கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளைய சம்மந்தம் கேட்கணுமா இல்லையா? ஏன்னா மாலை கைத்துல போட்டு இல்ல இது எனக்கு வேணும். அவங்க அப்பங்கார அச்சு கிடக்குறா, நான் பாட்டு திக்கா வாட்டு உட்காந்து கிடக்குறேன். என்னன்னா மாப்பிள்ளை ஐயா ஐயா தகுதி தெரியாம கட்டிக்குவாரு. என்ன இல்ல எனக்கு தலையாச்சாயா? யாரும் தப்பா நினைக்காதீங்க. பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த கூணு குருடு நொண்டி மொண்டி இதெல்லாம் சும்மா இருக்காதா. பெற்றெடுத்த தந்தையை விட்டு விட்டு மாட மாளிகை கோட்டை கோபுர பணம் பாய்க்கும் என்று வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு விட்டு உன் கழுத்து மாலையை மாற்றி கணவனாக ஏற்றுக்கொண்டேனே சொல்லுவேன். நான் போட சொன்னா அது உங்க அம்மா அண்ணா கூட ஐயோ மாலை நான் போட சொன்னா என்னங்க எனக்கு இப்பதான் தெரியுது. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, தாலி எடுத்துட்டு வாயை வச்சு வந்து வீட்டுல உட்காந்து மாப்பிள்ளை கிடைக்கலையே அப்படின்ட்டுக்காக என் கைத்துல மாலை போட்டியா? ஏய் என் தலையை தேடி எத்தனை பேர் கீவுல நின்னாங்க தெரியுமா? இந்த மூஞ்சிக்கு இந்த கசமா தேட்டாது என் தலையில கட்டாங்க. கசமா ஓடு 5 கடக்கிறாரு. ஓய்வுல வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம், ஐயர் வீட்டுல இருக்கிறாரா சாமியா? நமக்கு செட் ஆகாது. என்னை பார்த்து ஸ்ரீதேவி என்று உரைப்பார்களே அத்தா. ஸ்ரீதேவி மூதேவியா? எல்லாரும் 5 கடக்கிற ஸ்ரீதேவியா? ஐயா ஐயா தலையத்துறாடி ஒன்றும் இல்லை உடகாச்சு பையா, உனக்கு 2 கூத்தான தமிழ் கட்சாம பேர் வீட்டில் ஒன்றும் இல்லைனாலும் எங்கள் அம்மா உனக்கு வாக்குப்பாட்டு வந்தாங்க போயா. நமக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு அவன் நான் கிளிய வளர்த்து பூனை ஆட்ட கொடுக்குறேன்றா, நீ நான் பாயங்காலத்தில் ஏற்று போய் தள்ளிட்டாங்கன்றா. ஏய் என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறா? நடக்க முடியலன்னு பாக்குறியா? கேட்டு வீடு கட்டணு வச்சுக்கா, என்ன ஆகுது தெரியாது, நமக்கு செட் ஆகாதுமா. ஆமா நீ போ. ஓட்ட பந்தத்துல முதல் ஆளா போய் நிப்ப நீ. ஏய் ஓட முடியாது, நிக்கிற உனக்காண்டிய நமக்கு செட் ஆகாது. இது நீ எந்த நேரம் 5 கிடக்குறாயப்பா. என்னங்க இத பாருங்க, நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். ஆமாங்க, இன்று முதல் உனக்கு நான் எனக்கு நீ நம் வாழ்க்கை பாடத்தை தொடங்க வேண்டும் என்று எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. எடுத்து வாருங்கள், எடுத்து வாருங்கள் அத்தா, வாருங்கள் அத்தா. கை மேல வைக்காத. ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க சந்தேகம்? வேற எதுனா செட்டப் இருக்குதா? என்னங்க? ஏன்னா இந்த மாதிரி நொண்டி முடமாக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கினா அந்த கம்மியாட்டி சாப்பிட்டாங்கன்னா ஊட்டே உக்காட்டி கிடப்பா, நம்ம சவுத்துக்கு தம்பி மாதிரி உலாச்சி கிடக்கலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுத்துக்கியா? இவர் தான் சொல்றாரு, நீங்களும் சிரிக்கிறீங்களா? ஏமா நான் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் பாயங்காலத்தில் தந்தாங்கண்ணா? பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவனுக்கு மகளாக பிறந்த நாள் முதலாக மணந்தால் ஒருவரை மணந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறேங்க. இத பாருங்க, உன்னையே மணக்க வேண்டும் என்ற அந்த இறைவன் என் தலையில் எழுதி வைத்து விட்டா என்னதான் உனக்கு சந்தேகம்? என் கஷ்டத்துல துணலான்னு முடிவு எடுத்துட்ட, என்ன படுத்து என் கஷ்டத்தை எத்தனை நாளைக்கு துண்ண போறியோ? என்ன வேலைக்கு போவீங்க நீங்க? கஷ்டப்பட போற சொல்லுங்க, என்ன வேலைக்கு போவீங்க? உனக்கு நம்பி வந்துடுச்சு, கண் கலங்காம நீ தான் பாப்பா. அண்ணா அண்ணா என்ன வாழ வைனா, என்ன வாழ வைனா. அவங்க பாட்டி வாய வைப்பான், அவன் வாய வைப்பான். தாலி கட்ட கூட்டுக்காரன் நான் உகாய்க்கா இருப்பேன். வா. ஆமா, ஒரு ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யுங்க. ஒரு ஆட்டு பஞ்சாயத்துல ஒப்பி சப்பிலான்னு வந்துடுறாங்க. என்னங்க இத பாருங்க, அழகான குழந்தை வந்துக்கிறாரு, என்ன பாத்துப்பா. அழகாக்குதா? இந்த பாய்க்கு நமக்கு இல்லையே. என்னப்பா நான் கொடுப்பா வர்றானுங்க பாரு. அவன் ஏன் 100 ரூபாய் கொடுத்தான்? அவனுக்கு கொடுக்க என்ன சம்பந்தம்? என்கிட்ட கொடுக்காத உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்தான். அப்ப அவனுக்கு உனக்கு ஒண்ணு இல்லையா?
ஐயோ அப்பா ஐயோ அப்பா சந்தில அடிக்கிற மாதிரி இருக்குதுயா ஏய் பாய் மச்சாவா ஆம்பியாங்க ரச்சா சத்தம் போடக்கூடாது அப்படியே மச்சாடு குமிரிக்கணும் ஐயோ சாமி ஏய் ஆம்பியாங்க அடிக்க வந்தா நவுத்துக்கிட்டே பாரு என்ன சாத்தி கடாச்சு சாத்தி பாருங்க வா சிரிச்ச முகமா இருக்கணும் சிரி என்ன பார்த்து சிரிடானா கேமராமேனை பார்த்து சிரிச்சுக்கிறா அவர் எனக்கு அண்ணன் அண்ணன் அண்ணனா தங்கையினுடைய வாழ்க்கை பாதையாகி விட்டது என்று மறுத்து கொண்டிருக்கின்றார் கல்யாணத்துக்கு ஸ்டூடியோ வச்சுக்கிறாங்கப்பா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்களா 2000 ரூபாய்க்கு நடிக்கிறீ கோய்தா சிம்ம அள்ளி நீ சிம்ம அள்ளி கில்லாதீங்க நானா கிள்ளா கில்லாதீங்க ஐயோ தொட்டா சினி பழுகுது வா பாடியா என் தலையை வைத்து உன்னாண்ட வந்து மாட்டிக்கினேன் என்ன படுத்து எத்தனை சினிமா நடிக்க கிவள நின்னாங்க தெரியுமா என்னங்க இந்த முகத்தை கண்ணாடி எடுத்து முன்னாடி பாத்துக்கிறீங்களா ஏய் அழகு இல்லாத தாண்டி கண்ணாடி எடுத்து பார்க்கணும் நான் ஏன் கண்ணாடி எடுத்து பார்க்கணும் என்னங்க உங்க அழகு எப்படி தெரியுமா இருக்கிறது முன்னில பின்னழகை முதுகில மச்சரகை தோளில் துளசி மாலை தொப்பலில் அமிர்த கலசம் பல்லில் பரிசலமடை பாதத்தில் செந்தாமரை ஆனால் அழகு மண்ண 32 அழகு 11 நாமதத்தை வைத்த அர்ஜுன மகாராஜரை விட நீங்க அழகுங்க 32 ஆமா ஐயா ஒண்ணு மேல 33 தட்டி தூக்குது பாரு மன்மதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அழகில் சிறந்தவன் ஆமா ஆணழகன் மன்மதன் ரதி என்று உரைப்பார்கள் மன்மதனை விட நீங்க அழகுங்க ஆமா என் மண்டை தேசிட்டட சிரி சிரி சிரிடியா சிரிடியா நான் லூசா பழுதுமா சிரி சிரின்னு நான் எப்படி ஆண்டாங்கார சொன்னா சிரிக்கணும் அழுனா அழுணும் சேத்தனா சரிங்க அவதான் பொண்டாட்டிய சரிங்க என்ன நேரம் ஆயிடுங்க கடை வாபி